காலேஜ் படிக்கையிலே ஹீரோயினிக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். ஆனா அதுக்குமே ஹீரோயினி எந்த பதிலுமே சொல்லாம அடுத்த நாள் பீச்சுக்கு வர சொல்லி எனக்குமே நான் 12th படிக்கும் போது தான் தெரிஞ்சது என் கண்ணுல ரெட்டினா ரீஜெனரேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு. இதனால என் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு நாள் மொத்தமாவே என் கண்ணு தெரியாமலே போயிடும். இப்ப கூட சைட்ல இருக்க எதையுமே என்னால பார்க்க முடியாது. இந்த ஒரு பிரச்சனைனால தான் எனக்கு உன் மேல காதல் இருந்துமே அது உன்கிட்ட சொல்லாமலே இருந்தேன். இப்பயுமே நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டன்றதுனால தான் இதை உன்கிட்ட சொல்றேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். நீ ஒரு நாள் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு நீ எந்த முடிவு சொன்னாலும் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு அவளுமே அங்கிருந்து கிளம்புறா. அடுத்து ஒரு 2 நாள்ல ஹீரோயினியை கூட்டு அவளோட பேர் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறத அவனுமே காமிக்கிறான். இதுக்கப்புறம் எது வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் சொல்லாமலே சொல்ல அதை பார்த்து ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு நாள் கண் பார்வை மொத்தமா போனாலும் நானுமே எதையுமே பார்க்கலையேன்னு கவலைப்படக்கூடாது, என்ன எல்லா இடத்தும் கூட்டிட்டு போய் சுத்தி காமிப்பியான்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்க ஹீரோவுமே அவளுக்காக எதையுமே செய்யறான். இதுக்கிடையில அவங்க 2 பேருக்குமே ஒரு இடத்துல வேலையுமே கிடைச்சு அவங்களோட லைஃப்மே ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கையில 2 வீட்டு சம்மதத்தோட மேரேஜுமே பண்ணி மேரேஜ் லைஃப்குள்ளேயுமே போறாங்க. அப்படியே கொஞ்சம் மாசத்துல ஹீரோயினுமே பிரெக்னென்ட் ஆக அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்குமே ஹீரோயினுக்கு இருக்க அதே பிரச்சனை இருக்குமான்ட்டு டாக்டர் கிட்டயுமே போய் கேட்கறாங்க.